ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினியம் சேனல். இன்றைக்கி வந்து கேழ்வரகு மாவு உப்புமா செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 10 முந்திரி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் நீட்டாக அதை போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3/4 கப்பு ரவை எடுத்துருக்கேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். அதில் அதேமாரி 3/4 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துருக்குறேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இதுவாகிடுச்சு, சூப்பராக வந்துச்சு பாருங்கள். நல்லா சத்தான ஆகாரம் கூட நல்லா இருக்கும் உப்புமாவு. நீங்கள் இதேமாரி செஞ்சு பாருங்கள். அப்படியே சிறு தீயில வச்சா அந்த அப்படியே வெந்துடும். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் சிறு தீயில வச்சு அப்படியே வேக விடலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிறு தீயில வச்சு வேக விட்டால் அந்த கேழ்வரகு மாவு நல்லா வெந்துடும். சூப்பராக நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். கேழ்வரகு உப்புமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக. அதுக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். சூப்பராக நைஸாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.